என்ன மாதிரி மத்தவாளும் ஒரு தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு இது. மூளையில் படுத்து நாரி சாவதை விட துருப்பிடித்து தேய்வது மேல். எனக்கு அதை விட பெரிய தேங்க்ஸ் இந்த ஏழை பாட்டிய ஒரு பேட்டி எடுத்து எனக்கும் ஒரு மதிப்பு இருக்குங்கறத வேர்ல்டுக்கு காட்டினதுக்கு. நான் ஒரு நாளைக்கு 6 hours நடக்கிறேன். ஏன்னா என்னுடைய இது நடந்துதான் விற்க முடியும், கூவிட்டு விற்க முடியாது. அதனால ஐ எம் வெரி கிளாட் இட் வாக். ஃபர்ஸ்ட் ஹெல்த் பாயிண்ட்டுக்கு பெட்டர், ரெண்டாவது மனசுக்கு பெட்டர். உங்களுக்கு என்னென்ன மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும்? இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு. பாட்டி எங்களுக்கு தமிழ் வராது, ஹிந்தி அண்ட் ஹிந்தி இங்கிலீஷ். நாங்க அப்படியே அதை பேசி பேசி ஹஸ்பண்ட் எங்க ஏஜ்லயே பெரிய பையனும் சின்ன பையனும் ஒரு 1 வயசு 3 வயசுல விட்டுட்டு போனவரு. ஹாய்மா, உங்க பேர் என்ன? பவானி. எப்பவுமே இந்த ரோட்ல முறுக்கு பொரி ஒன்னெல்லாம் வித்துட்டு இருப்பீங்க. எப்படி உங்க வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரம் நல்லா போகுதுமா. எனக்கு என்ன பிடிச்ச கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அன்போட ஆதரவோட அதை பாத்துக்கிறாங்க. எனக்கு நல்லபடியா போறது. சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி. உங்களுக்கு எவ்வளவு வயசுமா ஆகுது? நியர்லி 78க்கு மேல ஆக போறது. இவ்ளோ ஆக்டிவா இந்த வயசுல நீங்க பொரி உருண்டை முறுக்கெல்லாம் வெயில்ல மழை எல்லாம் பார்க்காம வித்துட்டு இருக்கீங்க, எப்படிமா? அதுக்கு கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை, கிவ் அண்ட் டேக் அண்ட் பாலிசி, பேதம் இல்லாம இருக்கிறது. ஏழை பணக்காரங்கிற பேதம் மனசுல வராம இருந்திருந்தா we can do work. உங்க ஃபேமிலில எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல? ஃபேமிலியில எனக்கு எல்லாரும் சப்போர்ட். 2 sons, daughter எல்லாம், கிராண்ட் சன் அண்ட் கிராண்ட் டாட்டர் எல்லாரும் எனக்கு சப்போர்ட். ஷாப்பிங் போறதுக்கு, இது சேல் பண்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுப்பாங்க. மோர் தென் we are doing 5-6 years. உங்க ஹஸ்பண்ட் அவங்கள பத்தி சொல்லுங்க. ஹஸ்பண்ட் எங்க ஏஜ்லயே பெரிய பையனும் சின்ன பையனும் ஒரு 1 வயசு 3 வயசுல விட்டுட்டு போனவரு. அதுல இருந்து எங்க அப்பா அம்மா என்ன காப்பாத்தினாங்க, சொந்தக்கார ரிலேஷன்ஷிப் அவ காப்பாத்தினாங்க. they protect them. அப்புறம் அவங்களே படிச்சு முன்னுக்கு அவங்களே சின்ன சின்ன வேலைக்கு போய் இப்ப ஓனா இருந்து கல்யாணம் ஆகி பேரன் பேட்டி எடுத்துட்டேன். இவ்வளவு கடினமா உழைக்கீங்கன்னா உங்களோட லைஃபோட மோட்டோ என்ன? என்ன மாதிரி மத்தவாளும் ஒரு தைரியமா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு இது. ரெண்டாவது சும்மா படுத்து பெரியவா சொல்லி இருக்கா, மூளையில் படுத்து நாரி சாவதை விட துருப்பிடித்து தேய்வது மேல் அப்படின்னு அந்த ப்ராவர்ப் சொல்லி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணினோம்னா நம்ம ஏஜுக்கு அது நல்லபடியா இருக்கும். வேற ஒண்ணு இல்லை. ஆமா, நீங்க என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், அதை பத்தி சொல்லுங்க. நான் இந்த மயிலாப்பூர் சேந்தோர் பீச் கான்வென்ட்ல அந்த காலத்துல 9th 10th தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல அந்த காலத்துல படிக்க முடியல. அந்த காலத்துல வேலைக்கு விட மாட்டா. இப்ப ஃபேமிலி பொசிஷனை வச்சுட்டு நான் ஐ எம் டூயிங் ஓன் மை பிசினஸ். தட்ஸ் ஆல். உங்களுக்கு என்னென்ன மாதிரி லாங்குவேஜஸ் எல்லாம் தெரியும்? இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு. எப்படி நீங்க இவ்வளவு லாங்குவேஜஸ் பேசுறீங்க? அது உனக்கு பிசினஸ் ஆங்கிள். நான் வரும்போ ஒரு இடத்துல கார்ல இருந்து இறங்குறாங்க, பாட்டி எங்களுக்கு தமிழ் வராது, ஹிந்தி அண்ட் ஹிந்தி இங்கிலீஷ்.